ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். நம்ம ஒரு ப்ரீவியஸ் வீடியோஸில் இஎம்எஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ அதை நம்ம நிஃப்டியில் வந்து யூஸ் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இதுக்காக சூஸ் பண்ணியிருக்கிற டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸை சூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம், கிராஸ் ஓவர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு மினிமம் டைம் ஃப்ரேம் வந்து 4 ஹவர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி எந்தெந்த இடத்துல ஷேர்ஸ் எடுக்கலாம், எதெல்லாம் ப்ரீமியம் ஜோன், எதெல்லாம் டிஸ்கவுண்ட் ஜோன் அப்படின்றத வெறும் இஎம்ஐஸ் வச்சே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்னொரு விஷயத்த நம்ம எல்லாமே புரிஞ்சுக்கணும். ப்ரைஸ் ஆக்ஷன் தான் வந்து இருக்கிறதுல வந்து பெஸ்ட்டு. இது எல்லாமே வந்து நம்ம ஒரு அடிஷ்னல் கான்ஃபிடன்ஸை தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி எந்த இண்டிகேட்டர்ஸும் வந்து 100% ஒர்க் ஆகாது. எல்லாமே ஒரு 65 அந்த ரேஞ்சஸ், அந்த 65% ரேஞ்சஸ்ல தான் அதனுடைய வின் ரேஷியோ இருக்கும். ஸோ நீங்க ட்ரேடரா இருக்கீங்கன்னா 100% வின்னிங் ரேட் அப்படி இருக்கிற ஸ்ட்ராட்டஜின்றது ஒன்று இல்லவே இல்லை. ஹோலி கிரில் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லை. அதை முதல் புரிஞ்சுக்கிங்க. எந்த எந்த இண்டிகேட்டர்ஸ் எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கம்பேர்ட் டு ப்ரைஸ் ஆக்ஷன் இது வந்து லேகிங்கான ஒரு இண்டிகேட்டர்ஸ் தான். இண்டிகேட்டர்ஸ் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன்ல நடக்கக்கூடியதை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது தான். ஸோ அது வந்து கொஞ்சம் லேகாக தான் இருக்கும். ஸோ நம்ம ட்ரேடர்ஸ் என்ன பண்ணோம்னா வெறும் ஒரு நிறைய இப்போ இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், மார்க்கெட் பேட்டர்ன், அந்த டெய்லி பியாஸ், இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி நம்ம ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து கரெக்டான அப்ரோச். ஸோ வாங்க, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி நம்ம இஎம்ஐஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இது. இந்த வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அந்த வீடியோவிலேயே 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம்ஸ்க்கு மேல இருக்குது தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிஃப்டி 15 சார்ட்டை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பாத்தீங்கன்னா இஎம்ஐஸ் வந்து 20 இஎம்ஐ எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இன்னும் வந்து 50 இஎம்எஸ் எடுத்திருக்கோம். இது வந்து 9 இஎம்ஏ, இது வந்து 20 இஎம்ஏ, இது வந்து 50 இஎம்ஏ. நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த இடத்துல பாருங்க, ஸோ 2023 இருந்தே பார்த்துருவோம். ஸோ ஜனவரில இருந்து பார்த்துருவோம். ஸோ இங்க பாருங்க, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் மூவிங் ஆவரேஜ் வந்து ஹரிசாண்டலா இருந்தா அந்த இடத்த வந்து அவாய்ட் பண்றது நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தோம். கன்சால்டேஷன் மார்க்கெட்லயும் ட்ரேட் பண்றது அவாய்ட் பண்றது, அதாவது நீங்க அது கன்சால்டேஷன் எப்படி ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றது நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நம்ம சொல்லி மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்றதுல என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும். கன்சால்டேஷன் மார்க்கெட்டுக்கு வந்து மூவிங் ஆவரேஜ் ஒர்க் ஆகாது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த இடம் பாருங்க, அது கன்சால்டேஷன் மார்க்கெட்ல தான் இருக்கு அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூவிங் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா அந்த கேண்டில்ஸ்க்கு இடையில அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இங்க பாருங்க, நிறைய கேண்டில்ஸ் இருக்கு, அதனுடைய இடையில போயிட்டு இருக்கு. அது இல்லாம மூவிங் ஆவரேஜ் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போல இருக்கும். இந்த இடம் பாருங்க, ஏறக்குறைய ஒரு ஸ்ட்ரைட் லைன் போல இருக்கு. ஸோ இந்த இடம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் மார்க்கெட். ஸோ இந்த கன்சால்டேஷன் மார்க்கெட்ல நம்ம என்ன பண்ணக்கூடாது, கண்டிப்பா மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம அடுத்து வாங்க, நம்ம மூவிங் ஆவரேஜ் வந்து கன்சால்டேஷன் மார்க்கெட்ல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம். ஸோ அடுத்து வந்து எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஸ் ஓவர் நடக்கிற இடம். ஸோ இங்க பாருங்க, இந்த இடம் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. இந்த கிராஸ் ஓவர் நடந்து அடுத்த கிராஸ் ஓவர் நடவரையும் நீங்க ஒரு பொசிஷனல் ட்ரேடர் இருந்தா நீங்க இந்த அடுத்த கிராஸ் ஓவர் நடக்கிற பொசிஷன் ஹோல்ட் பண்ணலாம். அல்லது நீங்க இன்ஸ்டாடே ட்ரேடா இருந்தா இந்த 4 ஹவர் டைம் ஃப்ரேமை வச்சு நீங்க லோவர் லெவல்ல டாப் டவுன் அனாலிசிஸ் மூலமா இந்த 4 ஹவருக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய லோயர் டைம் ஃப்ரேம்ல கொண்டு போயிட்டு ஒரு 30 மினிட்ஸ்லயோ இல்ல 15 மினிட்ஸ்லயோ அல்லது 5 மினிட்ஸ்லயோ பேஸ் பண்ணி இப்போ மார்க்கெட் கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு, மார்க்கெட் வந்து 20 இஎம்ஐ 50 இஎம்ஐஸ் வந்து கிராஸ் பண்ணி மேல க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அதுக்கு அடுத்து வந்து ஒரு புல்லிஷ்கான சான்சஸ்ல எந்தெந்த இடத்துலலாம் வந்து பிரீமியம் ஜோன்ஸ்ல நீங்க டேஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களோட ட்ரேட்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ இதுல இந்த சார்ட்ல வந்து எந்தெந்த இடம்லாம் பிரீமியம் இடம்ஸ் பார்க்கறது, ஃபர்ஸ்ட் நம்ம கிராஸ் ஓவர் பார்த்துலாம், அதுக்கப்புறம் பிரீமியம் டிஸ்கவுண்ட் ஜோன்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க, இந்த இடம் வந்து கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. கிராஸ் ஓவர் நடந்த உடனே அதுக்கப்புறம் பாருங்க, அடுத்த கிராஸ் ஓவர் நடக்கிற வரையும் அல்லது அடுத்த கன்சால்டேஷன் வர வரையும் பிரைஸினோட மூவ்மெண்ட்ஸ் பாருங்க. இந்த அளவுக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த அளவுக்கு வந்து பிரைஸினோட மூவ்மெண்ட்ஸ் இருந்திருக்கு. அடுத்தடுத்த நாட்கள்லயும் அடுத்தடுத்த வாரத்திலையும் அந்த மூவ்மெண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் இருந்திருக்கு. நம்ம அடுத்து இன்னொரு விஷயம் சொன்னோம், கன்சால்டேஷன் மார்க்கெட்ல அது ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடம் பாருங்க, இது வந்து ஒரு கன்சால்டேஷன் மார்க்கெட். ஸோ அந்த இடத்துல வந்து கன்சல்டேஷன் நம்ம எப்படி ஃபைன் பண்ணலாம், மூவிங் ஆவரேஜ் வந்து அந்த கேண்டல்ஸ்க்கு உள்ள
டிராவல் ஆகிட்டு இருக்கும். இங்கே பாருங்க அது இல்லாமல் ஒரு ஸ்லைட் அண்ட் ஃபால் இருக்கும் மூவிங் ஆவரேஜ், அந்த இடத்துல வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து பாருங்க இங்கே ஒரு கிராஸ் ஓவர் நடந்திருக்கு, கிராஸ் ஓவர் நடந்தோடனே இந்த இடத்து வரையும் ரீச் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கன்சால்டேஷன், இந்த இடத்த நம்ம கன்சால்டேஷன் வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்து எப்பவுமே மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகும்னா, இப்போ புல்லிஷ் மார்க்கெட் அப்படின்றது ஒரு 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 உதாரணத்துக்காக சொல்றேன். ஒரு புல்லிஷ் மார்க்கெட்னா ஒரு 20 பாயிண்ட் மேல போச்சுன்னா மறுபடியும் ஒரு 10 பாயிண்ட் கீழே வந்து திரும்ப ஒரு 20 பாயிண்ட் மேல போயிட்டு மறுபடியும் ஒரு 10 பாயிண்ட் கீழே வரும். ஸோ எப்பவுமே நம்ம புல்லிஷ் எல்லாமே இது வந்து ட்ரேடிங்ன்றது வந்து கேம் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ். ஸோ எப்பவுமே வந்து மார்க்கெட் வந்து ஒரு பெண்டுலம் போல செயல்படும். இப்போ புல்லிஷ் மார்க்கெட்ல ஒரு 20 பாயிண்ட் மேலே ஏறும், திரும்ப ஒரு 10 பாயிண்ட் குறையும், திரும்ப 20 பாயிண்ட் மேலே ஏறும், 10 பாயிண்ட் குறையும். ஸோ அந்த இடத்துல ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, பியரிஷை விட புல்லிஷனுடைய மூவ்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அதாவது நம்ம போன எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரி 20 பாயிண்ட் அதிகரிக்கும், 10 பாயிண்ட் குறையும், 20 பாயிண்ட் அதிகரிக்கும், 10 பாயிண்ட் குறையும். ஸோ அப்படிதான் மார்க்கெட் வந்து செயல்படும். ஸோ இப்போ நம்ம மூவிங் ஆவரேஜை எப்படி வேற இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் வந்து கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. கிராஸ் ஓவர் நடந்த உடனே அடுத்து இந்த மூவ்மெண்ட்ஸ் பாருங்க எந்த அளவுக்கு மூவ்மெண்ட்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ இந்த கிராஸ் ஓவர் நடந்த உடனே மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் பாருங்க புல்லிஷா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு கன்சால்டேஷன். ஸோ கன்சால்டேஷன் முடிஞ்ச உடனே இங்க ஒரு மறுபடியும் ஒரு கிராஸ் ஓவர் உடனே திரும்ப ஒரு பிரைஸ்னுடைய மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. திரும்பவும் இந்த இடம் பாருங்க இங்க ஒரு கிராஸ் ஓவர் நடந்து திரும்பவும் கீழே வந்திருக்கு. ஸோ கிராஸ் ஓவர் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குன்னு பாத்தீங்களா? இது வந்து சிம்பிளான, நீங்க மார்க்கெட்ல வந்து நீங்க பெரிய பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் யூஸ் பண்றதை விட சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி நம்மளுடைய ட்ரேடிங் சிஸ்டத்தை ரொம்ப சிம்பிளா டிஃபைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது வந்து இந்த பிரைஸ் மூவ்மெண்ட்ஸை நீங்க ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இஎம்ஐஸ் சிம்பிளா பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஆனா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் பாருங்க. ஸோ இதுல இந்த இஎம்ஐஸ் வச்சு நம்ம ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ஜோன்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், அதை வச்சு நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்றத இதே வீடியோவில் அப்படியே பார்க்கலாம் வாங்க. ஸோ ஒரு மார்க்கெட் எப்பெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், கன்சால்டேஷன் மார்க்கெட் இருந்தால் நம்ம அது ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ஜோனை ஃபைண்ட் பண்ண முடியாது. ஆனால் ட்ரெண்டிங்ல இருக்கும்போது அதை வந்து ஃபைன் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட் இந்த இஎம்ஐஸ் வந்து எங்க ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் மார்க்கெட்ல கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஸோ கன்சால்டேஷன் மார்க்கெட்ல ஒர்க் ஆகாது. எங்க ஒர்க் ஆகும்ன்றது புரிஞ்சுக்கணும். எந்த டைம் ஃப்ரேம்ல ஒர்க் ஆகும்னு பார்க்கணும். அதே மாதிரி எந்த இஎம்ஐ கிராஸ் ஓவர்ல நல்ல பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். 20 இஎம்ஐ கிராஸ் ஓவர் 50, இது வந்து 4 ஹவருக்கு ரொம்ப பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். அதே மாதிரி நீங்க ஒன் டே டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா 50 மூவிங் ஆவரேஜ் 50 இஎம்ஐஸ் வந்து 100 இஎம்ஐஸ் கிராஸ் ஓவர் இப்போ நம்ம யூஸ் பண்ற மாதிரி அதே நீங்க ஒன் டே ஃப்ரேம் யூஸ் பண்ணீங்கன்னா அதுவும் இதே மாதிரி பர்ஃபெக்ட் ஒரு உங்களுக்கு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அடுத்து நம்ம இங்க பார்க்கலாம், சார்ட்ல பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் கிராஸ் ஓவர் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் புல்லிஷ் தான். ஸோ புல்லிஷ்ல நம்ம எந்த இடம் வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணலாம். ஸோ மார்க்கெட்ல எப்பெல்லாம் வந்து அந்த கிராஸ் ஓவர் நடந்து பிரைஸ் மேலே போயிட்டு திரும்பவும் அந்த 9 இஎம்ஐ டச் இந்த இடத்துல வந்து 20 இஎம்ஐ ஓகேங்களா, இந்த 20 இஎம்ஐ டச் பண்ணுதோ அந்த இடம்லாம் வந்து ப்ரீமியம் ஜோன். எப்பெல்லாம் வந்து இந்த 9 இஎம்ஐ விட்டு பிரைஸ் வந்து ரொம்ப அவே போதோ அந்த இடம்லாம் வந்து டிஸ்கவுண்ட் ஜோன். ஸோ அது மாதிரி இடத்துல நீங்க இதை வச்சும் நீங்க வந்து ஓரளவுக்கு பிரைஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இங்க பாருங்க 9 இஎம்ஐஸ் வச்சு இந்த இடம் 9 இஎம்ஐ டச் பண்ற இடத்துல சின்ன கன்சல்டேஷனுக்கு அப்புறம் இந்த 9 இஎம்ஐ டச் பண்ணுச்சுன்னா திரும்பவும் பிரைஸ்னுடைய மூவ்மெண்ட்ஸ் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு. ஸோ அதே மாதிரி 9 இஎம்ஐ டச் பண்ற இடம்லாம் பாருங்க அது வந்து பிரைஸ் திரும்ப மேலே போயிட்டே இருக்கு. இந்த சார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ கன்சால்டேஷன்ல பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறோம். ஸோ இங்க பாருங்க 9 இஎம்ஐ கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு மேலே இங்க 9 இஎம்ஐஸ் எப்பெல்லாம் வருதோ அந்த இடம்லாம் சட் பண்ண இடத்துலாம் வந்து பிரைஸோட மூவ்மெண்ட்ஸ் வந்து ரேபிடா இருக்கும். ஸோ நம்ம இந்த இஎம்ஐஸும் வந்து எதையும் ஒரு இண்டிவிஜுவலா யூஸ் பண்ணாம அதர் கான்ஃபிளன்ஸ் அதுக்கப்புறம் டெய்லி பியாஸ் அதெல்லாம் 2-3 கான்ஃபிளன்ஸ்லாம் அடிஷனலா ஆட் பண்ணி நீங்க அதை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுடைய ப்ராபபிலிட்டி ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்க இஎம்ஐ வந்து கிராஸ் பண்ணி போயிட்டு இந்த 9 இஎம்ஐ டச் பண்ற இடம்லாம் பாருங்க நம்ம 20 and 50 இஎம்ஐஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 9 இஎம்ஐஸ் டச் பண்ற இடம்லாம் வந்து டிஸ்கவுண்ட் ஜோன்ல தான் நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணணும். எந்த இடத்துல நம்ம செல் பண்ணணும், நீங்க செல்லரா இருந்தா எந்த இடத்துல சொல்லணும், ப்ரீமியம் ஜோன்ல செல் பண்ணணும். இந்த இடம் பாருங்க இதெல்லாம் ப்ரீமியம் ஜோன். இதெல்லாம் வந்து 9 இஎம்ஐ விட்டு ரொம்ப அவேல போய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து ப்ரீமியம் ஜோன்ல செல் பண்ணணும், டிஸ்கவுண்ட் ஜோன்ல பை பண்ணணும். ஸோ டிஸ்கவுண்ட்ன்றது வேற ஒன்றும் இல்லை, அது அந்த மூவ்மெண்ட்டுக்கு விட கொஞ்சம் பிரைஸ்னுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் சீப்பாக கிடைக்கக்கூடிய ப்ரைஸஸ். அந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா
டிஸ்கவுண்ட் சைட்ல நீங்க எடுத்தீங்கன்னா அப்படிதான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து இது எல்லாமே புல்லிஷ்ல பார்த்தோம். புல்லிஷ்ல என்ன ஆகும், எப்பெல்லாம் வந்து இந்த கிராஸ் ஓவர் நடந்து இந்த 9 டச் பண்ணும்போது பிரைஸ் மேல போகும். ஓகேங்களா, நம்ம அப்படியே பார்த்தோம். இங்க 9 கிராஸ் பண்ணிட்டு எங்கெல்லாம் டச் பண்ணுதோ இது வந்து புல்லிஷ் மார்க்கெட்டுக்கு. அப்போ பீரிஷ் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த இடம் பாருங்க, கிராஸ் ஓவர் நடந்து ஸோ கிராஸ் ஓவர் அதாவது 50 EMAs வந்து 20 EMA கிராஸ் பண்ணி கீழே வந்துருச்சு. ஸோ இப்போ எப்படி ஒர்க் ஆகும்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ல எப்போ அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு மேலே போயிடுச்சுன்னா பிரைஸ் வந்து மேலே போயிடுச்சுன்னா திரும்ப வரும்போது அந்த ரெசிஸ்டன்ஸே வந்து சப்போர்ட்டா செயல்படும் சொல்லிட்டு அதே கான்செப்ட் தாங்க இதுலயும். இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்போ இந்த 9 EMS 20 EMS வந்து 50 EMS கிராஸ் பண்ணி கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இங்க பாருங்க இந்த பிரைசஸ் வந்து 20 EMS வந்து 50 மில்லியன் ஆவரேஜ் வந்து கிராஸ் பண்ணி கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு. க்ளோஸ் ஆயிட்டு திரும்ப இந்த இடம் வரும்போது இது வந்து என்ன செயல்படும்னா டிஸ்கவுண்ட் ஜோனா செயல்படும். இது வந்து பிரீமியம் ஜோனா செயல்படும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் புல்லிஷ் மார்க்கெட்ல எப்பெல்லாம் டச் பண்ணுதோ அப்போ அது வந்து பிரீமியம் டிஸ்கவுண்ட் ஜோனு. அதை விட்டு எப்போ மேலே போதோ அந்த இடம்லாம் வந்து பிரீமியம் ஜோனு. இப்போ வந்து இந்த எப்பப்பெல்லாம் வந்து 20 EMS டச் பண்ணுதோ அது வந்து பிரீமியம் ஜோனு. அந்த அந்த அதெல்லாம் வந்து டிஸ்கவுண்ட் ஜோனு. எதெல்லாம் எப்பெல்லாம் விட்டு அந்த 20 EMS விட்டு அவையே போய் பிரைஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து பிரீமியம் ஜோன். ஸோ நம்ம அதை புல்லிஷ் மார்க்கெட்ல டச் பண்ணும்போது பை எடுக்கணும். ரொம்ப அந்த 20 EMA விட்டு அப்படியே இருக்கிற இடத்துல செல் எடுக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த கிராஸ் ஓவர் நடந்து பிரைஸ் வந்து கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா எப்பெல்லாம் வந்து 20 EMS டச் பண்ணுதோ அப்பெல்லாம் வந்து செல் பண்ணணும். எப்பெல்லாம் வந்து 20 EMS விட்டு பிரைஸ் அவைல் இருக்கோ அந்த இடத்துல வந்து பை பண்ணணும். அதுதான் வந்து பிரீமியம் டிஸ்கவுண்ட் ஜோன். ஸோ இது வந்து பிரீமியம் ஜோன், இது வந்து டிஸ்கவுண்ட் ஜோன். ஸோ இந்த வீடியோவில் ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். இது சம்பந்தமா உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க சரி அடுத்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அடுத்து நம்ம இன்னொன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இப்போ 1 டே டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி இதுல நம்ம என்ன எடுத்திருக்கோம் பாருங்க, 50 EMA கிராஸ் ஓவர் 100 எடுத்திருக்கிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் எப்பப்பெல்லாம் கிராஸ் ஓவர் நடக்குதோ அப்போல்லாம் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் மூவ்மெண்ட் வந்து ரேப்பிடா இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண மாதிரி கன்சால்டேஷன் தான் அதை ட்ரேட் பண்ணக்கூடாது. இந்த இடம் பாருங்க ஒரு கன்சால்டேஷன், இதை வந்து நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. இந்த இடம் பாருங்க கிராஸ் ஓவர் நடந்து இந்த இடம் வந்து இந்த அளவுக்கு பிரைஸ் மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ நம்ம என்ன சொன்னோம் ஆல்ரெடி, எப்பெல்லாம் வந்து இந்த 50 EMS நம்ம 2 டைம் ஃப்ரேம்ல எது ரொம்ப குறைவான டைம் ஃப்ரேமோ அந்த டைம் ஃப்ரேம் விட்டு பிரைஸ் வந்து எங்க ரொம்ப டீப்பா வெளில போதோ அந்த இடம் வந்து டிஸ்கவுண்ட் ஜோன்ல நம்ம என்ட்ரி எடுக்கணும். பிரீமியம் ஜோன்ல செல் பண்ணணும். அதுக்கப்புறம் திரும்பவும் கிராஸ் ஓவர் நடந்துச்சுன்னா, ஸோ இங்க பாருங்க பிரைஸ் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. கிராஸ் ஓவர் நடந்து இப்போ புல்லிஷா இருக்கு. புல்லிஷ் மார்க்கெட்ல அந்த லோயர் டைம் ஃப்ரேம் அதாவது இந்த 1 டே டைம் ஃப்ரேமுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 டே EMS எப்பெல்லாம் வந்து டச் பண்ணுதோ அப்பெல்லாம் வந்து பிரைஸ்னுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து ரேப்பிடா இருக்கும். அது வந்து அடிஷனலா அது வந்து சப்போர்ட்டாகவும் செயல்படும். பாருங்க இங்க பாருங்க, இந்த இடத்த வந்து கிராஸ் ஓவர் நடந்து பிரைஸ் வந்து மேலே போயிடுச்சு. இந்த 50 EMS டச் பண்ணும்போதெல்லாம் பிரைஸ் வந்து மேலே போகுது. இங்க பாருங்க இங்க ஒரு டச் பண்றது, இந்த டச்சிங் இருக்கிற இடத்துல பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து புல்லிஷ் மார்க்கெட்ல கிராஸ் ஓவர் நடந்து இந்த கிராஸ் ஓவருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 50 EMI டச் பண்ணும் போதெல்லாம் வந்து பிரீமியம் ஜோனா செயல்படும். ஸோ இந்த EMI விட்டு பிரைஸ் அவே போகும்போது அந்த இடம் வந்து டிஸ்கவுண்டா செயல்பட்டு திரும்ப அந்த இடத்த பிரைஸ் கீழே கொண்டு வரும். ஸோ இப்படிதான் மார்க்கெட்டை ரீட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி கன்சால்டேஷனா இருக்கு, இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகாது. இங்க பாருங்க மார்க்கெட் வந்து கன்சால்டேஷனா இருக்கு, அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகாது. கன்சல்டேஷன் எப்படி ஃபண்ட் பண்ணலாம்னா, மார்க்கெட் வந்து அந்த கேண்டில்ஸ்க்கு நடுவில் டிராவல் ஆயிட்டு இருக்கும். அது இல்லாமல் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போல இருக்கும். அந்த மாதிரி இடம் வந்து மூவிங் அவரேஜா பயன்படுத்தக்கூடாது. ஸோ கிராஸ் ஓவர்ல பயன்படுத்தணும். கிராஸ் ஓவர்ல நம்ம அந்த லோயர் டைம் ஃப்ரேமான EMI அதாவது இந்த எக்ஸாம்பிள்ல 50 EMS எப்பெல்லாம் டச் பண்ணுதோ அப்பெல்லாம் வந்து அது வந்து ஒரு பிரீமியம் ஜோனா செயல்பட்டு பிரைஸை மேலே மூவ் பண்ணும். இங்க பாருங்க இப்போ வந்து பிரைசஸ் வந்து அதுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதுக்கடுத்து இந்த பிரைஸை வந்து திரும்பவும் இந்த இடத்துலாம் டச் பண்ற இடம்லாம் வந்து திரும்ப ஒன்னவா இருக்கும். அந்த இடம் வந்து ஒரு அது வந்து செல் சைடுக்கான பிரீமியம் ஜோன். ஸோ இந்த இடம் வந்து பிரைஸ்னுடைய மூவ்மெண்ட்ஸ் திரும்பவும் கீழே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இப்படிதான் சார்ட்டை ரீட் பண்ணணும். ஸோ இதுல எதனா டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல இதை பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.